இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஷின். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர். ஆப்ஷன் பி ஹரிதாசர். செகண்ட் கொஷின். ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் எத்தத்துவத்தை போதித்தார்? ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் எத்தத்துவத்தை போதித்தார்? ஆப்ஷன் ஏ அத்வைதம். தேர்ட் கொஷின். ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என கூறுவது. ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என கூறுவது. ஆப்ஷன் பி விசிட்டாத்வைதம். ஃபோர்த் கொஷின். கோவில்களில் நுழைவதற்கான ஜாதி கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர். கோவில்களில் நுழைவதற்கான ஜாதி கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர். ஆப்ஷன் ஏ ராமானுஜர். ஃபிஃப்த் கொஷின். தென்கலை வைணவம் எப்பகுதியை மையமாக கொண்டிருந்தது? தென்கலை வைணவம் எப்பகுதியை மையமாக கொண்டிருந்தது? ஆப்ஷன் ஏ திருவரங்கம். சிக்ஸ்த் கொஷின். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர். ஆப்ஷன் ஏ ராமானந்தர். செவன்த் கொஷின். புஸ்தி மார்க்கம் என்ற மார்க்கத்தை தொடங்கியவர். புஸ்தி மார்க்கம் என்ற மார்க்கத்தை தொடங்கியவர். ஆப்ஷன் டி வல்லபாச்சாரியார். எய்த் கொஷின். தன்னுடன் பஜன் பாடல்கள் மூலம் பிரபலமானவர். தன்னுடைய பஜன் அதாவது பஜனை பாடல்கள் மூலம் பிரபலமானவர். ஆப்ஷன் ஏ மீராபாய். நைன்த் கொஷின். சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் இந்தியாவில் பாதம் பதித்த மதம். சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் இந்தியாவில் பாதம் பதித்த மதம். ஆப்ஷன் டி ரூபியிசம். டென்த் கொஷின். யாருடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூபியிசம் மறுத்தது? யாருடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூபியிசம் மறுத்தது? ஆப்ஷன் பி உலேமாக்கள். 11th கொஷின். சிஸ்டி அமைப்பை பின்பற்றிய கவிஞர். சிஸ்டி அமைப்பை பின்பற்றிய கவிஞர். ஆப்ஷன் டி அமீர் குஷ்ரு. 12th கொஷின். கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர். கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பியவர். ஆப்ஷன் பி கபீர். 13. சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர். சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர். ஆப்ஷன் பி குருநானக். 14. யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ குரு கோவிந்த் சிங். 15. இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட குடங்கள் என்று கூறியவர். இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒரே களிமண்ணால் செய்யப்பட்ட குடங்கள் என்று கூறியவர். ஆப்ஷன் பி கபீர். 16. பக்தி இயக்க காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி. பக்தி இயக்க காலப்பகுதியில் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி. ஆப்ஷன் ஏ தமிழ். 17. திருவாய்மொழி எத்தனை பக்திகளை கொண்டுள்ளது? திருவாய்மொழி எத்தனை பத்திகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 1102. 18. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். ஆப்ஷன் சி ஆண்டாள். 19. நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர். அதாவது 11 நூல்களாக நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர். ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. 20. ராமசரிதமானஸ் என நூலை எழுதியவர். ராமசரிதமானஸ் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி துளசிதாசர். 21. துகள்கள் அலைப்பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறும் அலைகள். துகள்கள் அலைப்பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுறும் அலைகள். 1 குறுக்கலை, 2 நெட்டலை. சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 22. ஒளி அதிர்வெண்ணின் வகைகள். ஒளி அதிர்வெண்ணின் வகைகள். ஆப்ஷன் ஏ கேட்பொலி, பி குற்றொலி, சி மீயொலி, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 23.
20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி இன்ஃப்ராசோனிக் ஒலி. 24 சோனோகிராம் போன்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது. சோனோகிராம் என்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் சி மீயொலி. 25 ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர். ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ தாமஸ் ஆல்வா எடிசன். 26 அலைநீளத்தின் அலகு. அலைநீளத்தின் அலகு ஆப்ஷன் சி மீட்டர். 27 ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி அதிர்வெண். 28 மையப்புள்ளியிலிருந்து துகள்களின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. மையப்புள்ளியிலிருந்து துகளின் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஆப்ஷன் ஏ அலையின் வீச்சு. 29 வௌவால் அலறும்போது எந்த ஒலியை உருவாக்குகின்றன? வௌவால் அலறும்போது எந்த ஒலியை உருவாக்குகின்றன? ஆப்ஷன் சி மீயொலி. 30 ஒலி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி. ஒலி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும்போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியிலிருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி ஆப்ஷன் டி வீச்சு. 31 அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு. அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஆப்ஷன் டி ஹெர்ட்ஸ் அல்லது வினாடி பவர் -1. 32 அதிர்வுறும் துகளொன்று ஒரு அதிர்வுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைபரவும் தொலைவு. அதிர்வுறும் துகளொன்று ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தில் அலைபரவும் தொலைவு ஆப்ஷன் பி அலைநீளம். 33 ஒரு வினாடி நேரத்தில் ஒலி அலை கடக்கும் தொலைவு. ஒரு வினாடி நேரத்தில் ஒலி அலை கடக்கும் தொலைவு ஆப்ஷன் ஏ திசைவேகம் வேகம். 34 ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைபரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைபரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது ஆப்ஷன் பி செறிவு. 35 ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம். ராக்கெட் ஏவுதலில் ஒளியின் மட்டம் ஆப்ஷன் ஏ 180 dB. 36 ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர். ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ரினே லீனெக். 37 எக்ஸ் கதிர்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது. எக்ஸ் கதிர்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுவது ஆப்ஷன் சி மீயொலி. 38 ஒளிக்கதிர் இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வருவது. ஒளிக்கதிர் இரண்டாம் ஊடகத்தில் பட்டு திரும்பி வருவது ஆப்ஷன் சி எதிரொலித்த கதிர். 39 அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம். அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் ஆப்ஷன் சி 6420 மீட்டர்/வினாடி. 40 மகப்பேறியியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது. மகப்பேறியியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது ஆப்ஷன் பி எதிரொலிப்பு விதி. 41 அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது. அதிவேக வாகனங்களை கண்காணிக்க உதவுவது ஆப்ஷன் ஏ டாப்ளர் விளைவு. 42 நீரில் அனுமதிக்கப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது. நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரின் அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது ஆப்ஷன் பி சோனார். 43 ரேடியோ தொலைக்காட்சி தொலைபேசி போன்ற கருவிகளை கண்டுபிடிப்பதற்கான அடித்தளத்தை அமைத்தவர். ரேடியோ தொலைக்காட்சி தொலைபேசி போன்ற கருவிகளை கண்டுபிடிப்பதற்கான அடித்தளத்தை அமைத்தவர் ஆப்ஷன் ஏ ஹென்றி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். 44 பிற்காலத்தில் ஒளிமின் விளைவை நிரூபித்தவர்.
பிற்காலத்தில் ஒளிமின் விளைவை நிரூபித்தவர் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 45 ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஒளியின் வேகம் எதை பொறுத்து அமையும்? ஆப்ஷன் ஏ ஊடகம், வெப்பநிலை.